பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட வேதத்தில் பார்க்கும்போது யோபு 42 அதிகாரம் 10 ஜோப் சாப்டர் 42 verse 10 வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகத்துக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிரிப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்ததை எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டி தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். ஆமென். இந்த நாளில் யோபு ஆசீர்வதித்த தேவன் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். யோபுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகள் இருந்துச்சு, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. நிறைய சொத்து, அந்தஸ்து, புகழ், பேர் எல்லாமே இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது யோபு சீமானா இருந்தான். ஆமென். பார்க்கும்போது நிறைய ஆடு மாடுகள், எல்லா விதமான வசதிகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் எல்லாமே அவனை வச்சு விலகி போகும்போது, எல்லாமே அவனை கைவிடால் பட்டும்போது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது யோபு சோர்ந்து போகாமல் அந்த நேரத்தில் கூட தன்னோட சிநேகத்துக்காக செபிக்கிறாரு. ஆமென். அது நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா யோபுக்கு முன் இருந்ததை பார்க்கிலும் இரட்டி தனியாக ஏசப்பா அவனை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனை, போராட்டம், கடன், வியாதி, வறுமையில் இருக்கிறீங்களா? அந்த நேரத்தில் கூட சோர்ந்து போகாமல் மற்றவங்களுக்காக செபிங்க. என்ன தம்பி, என் வாழ்க்கையிலே கஷ்டம், என் வாழ்க்கையிலே போராட்டம், என் வாழ்க்கையிலே கடன், நானே வியாதியில் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்காக இதில் ஜெபிப்பது? அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. பாருங்கள், இப்போ உங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்கா? உங்களை போல எவ்வளோ பேர் கடனில் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் போல ஏசப்பா எவ்வளோ பேர் கடனில் இருக்கிறாங்களே, அவங்கள ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்களுக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா? மற்றவங்க எவ்வளோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க, அந்த வியாதிகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவங்களுக்கும் சுகம் கொடுப்பாரு, உங்களுக்கும் சுகம் கொடுப்பாரு. ஒருவேளை எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய ஜெபகோபுரத்தில் ஒவ்வொரு வேலைக்கிழமை தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களே, அந்த 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 நாளை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நான் தேசத்துக்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அவங்க சிறப்பை மாற்றுவது மாற்றமல்ல, உங்களுடைய சிறப்பையை மாற்றி, உங்கள் கஷ்டத்தையும் மாற்றி, உங்கள் கண்ணீரை தொடுத்து உங்களை இரட்டி தனியாக ஆசீர்வதிப்பார். யோபுடைய வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் தன் சிநேகிதக்காக ஜெபித்தது போல நீங்களும் ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் அவனை இரட்டி தனியாக ஆசீர்வதித்து போல உங்களையும் நீங்கள் செய்கிறதான எல்லாவற்றிலும், உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கர்த்தர் இரட்டி தனியாக ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கால வேலை சப்பா நீர் எங்களோட பேசினீங்களே அப்பா, எப்படி சப்பா யோபு தன்னோட சிநேகத்துக்காக ஜெபிக்கும் போது அவன் சிரிப்பை மாட்டி இரட்டி தனியாக ஆசீர்வதித்தீரோ, அதே போல் இந்த நாளில் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிரிப்பை மாற்றுங்க. ஆண்டவரே ஏசப்பா, சுயத்தின் ஏண்டப்பா வாழாதபடிக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களே அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களையும் சப்பா இரட்டி தனியாக ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், மூடப்பட்ட வாசல்கள் எல்லாவற்றையும் ஆண்டு அப்போ உடைத்து அவங்களை ஆஸ்வதிக்கப்படியானுங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.